ஒரு ஸ்டேஜ் என்னாச்சுன்னா, பட்டியல் சமுதாய மக்கள் கோவிலுக்குள்ள வரணுமா வேணாமான்னு மத்தவங்க டிசைட் பண்றது அப்புறம். பட்டியல் சமுதாய மக்களே பயந்தாங்க. ம். ஏன்னா, நீலாம் கோயிலுக்கு வந்தா உன் வீட்ல ஏதாவது பிரச்சனை ஆயிரும். நீ ரத்தம் கக்கி செத்து போயிருவ. நீ எல்லாம் கோயிலுக்கு வர்றது தப்பு. அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கத்த பண்ணி, அவனே ஐயா சாமி நாங்க வந்தா எங்க குடும்பம் புள்ள குட்டிக்கு ஏதாவது ஆயிடும். ம். இப்பலாம் இவ்வளவு படிப்பறிவு இல்லைல்ல. கிடையாது. அப்படின்னு அவங்க பயந்தாங்க. ம். அப்போ துணிச்சலா என்ன பண்ணாருன்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல வந்து அப்ப பட்டியல் சமுதாய மக்கள் கோயிலுக்குள்ள போலாம். அதனால இங்கேருந்து ஒரு 2 பஸ் பிடிச்சு, பட்டியல் சமுதாய மக்கள் எல்லாம் அந்த பஸ்ல ஏத்திக்கிட்டு அந்த காலத்துல. அந்த காலத்துல ஒரு பஸ்னாலே ரொம்ப கஷ்டம். ம். 1937 ம். ம். பிடிச்சிட்டு, இங்கேருந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம்ன்றது நாகர்கோயில் நாகராஜா கோயில் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம். ம். திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயில் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம். ம். அங்கே கூட்டிட்டு போய், இவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள போக வச்சு, ஏன் அங்கே கூட்டிட்டு போனாருன்னா, அங்கே வந்து பட்டியல் சமுதாய மக்கள் கோவிலுக்குள்ள 2 வருஷத்துக்கு முன்னாலே அங்கே அலோவ் பண்ணிட்டாங்க. அந்த மக்களை இவங்க சந்திக்க வச்சு, நீங்க 2, 3 வருஷமா கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்களே, ஆமா. உங்களுக்கு ஏதாவது ஆச்சா? கிடையாது. ஒண்ணும் இல்ல, நல்லா தான் இருக்கோம். கோயிலுக்கு போனதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்கோம். எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ம். இப்போ இவங்களே அவங்களையும் பேச வச்சு, இவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை உருவாக்கி திரும்ப கூப்பிட்டு வந்தாரு. ம். இதை பத்தி சந்திரபிரபா அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர், வரலாற்று அறிஞர், வரலாற்று பேராசிரியர் இருந்தவர். அவர் அற்புதமா எழுதிக்கிறார் என்எம்ஆரை பத்தி. அவர் எப்படியெல்லாம் மைண்ட் தயார் பண்ணாரு.